வெல்கம் டு நுஹா மீடியா. இன்றைக்கி பார்த்தோன்னா எங்கள் அம்மா காராமணி பொரியல் செய்கிறாங்க. மிட்டாய் எறா போட்டு மிட்டாய் செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். இது பாருங்க, நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும். இந்த ஸ்டேஜில் வந்து எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு போடுறாங்க. ஸ்டேஜில் தெரிக்கும். இப்போ எறா போடணும். நம்ம இந்த ஸ்டேஜில் எறா கூட போடணும். இந்த ஸ்டேஜில் தான் எறா போடணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நல்லா இதில் வெங்காயத்தில் நல்லா அந்த வாசனை இறங்கினதுக்கப்புறம் சாறு. இப்போ எறா போடணும். எறா போட்டாச்சு. கொஞ்சம் எறா போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டி போடலாம். மஞ்சள் பொடி இப்போ போடணும். மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும் கொஞ்சம். இதை பாருங்க, நல்லா வதங்கிச்சு. எறா வந்து நல்லா வதங்குது. நல்லா வதங்கிட்டு அப்புறம் எறா நல்லா வதங்கிட்டு அப்புறம் இந்த 2 தக்காளி கட் பண்ணி இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை போட்டு நல்லா வதக்கணும். இங்கே வதங்கிட்டு இருக்க நேரத்தில் சாப்பாடு வந்துச்சு. அதை பாருங்க, இதை பாருங்க, தக்காளி நல்லா அதை சாறு அப்படியே எல்லாத்துலேயும் வதங்கணும். அதை சாறு அப்படியே வெங்காயத்தில் இறங்கும். இது வைக்கலாமா? இதுலேயே வைக்கலாமா இந்த அடுப்புலையே? அம்மா மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அடுப்பு அடுப்பு. இந்த வெங்காயத்தை நான் பார்த்துக்கிறேன். அது இருக்கு, இருக்கு. இந்த பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இல்லை முருகு போட்டால் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடலன்னா டாப் காலேஜ் போயிட்டு ஊசி போட்டு வந்தேன். நல்லா வதங்கிச்சு. வதங்குது கொஞ்சம் கொஞ்சம்.
வதங்கிட்டு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடணும். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். பாருங்க, ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் காராமணி போடணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த அடுப்புல பாவக்காய்க்கு வெங்காயம் வெந்துட்டு இருக்குது. பாவக்காய் போடுவாங்க அந்த அடுப்பில். பாருங்க, பீச் ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டோம். பாருங்க, இப்போ வெந்துட்டு இருக்கோம். வெந்துச்சு. இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கலாம். சரி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். ஓகே, அது டன்னு. காராமணி. இப்போ நம்ம இதுதான் வெந்துட்டு